இப்ப Instagram தான் பார்த்தோன்னா, ஒரு ஃபேமஸான சோஷியல் மீடியா. எந்த ஒரு அப்டேட்ஸ் இருந்தாலும் டக்குனு நமக்கு வந்து Instagramல வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க. செலிபிரிட்டீஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே ஒரு ஏதாவது புது லான்ச் இல்ல அவங்கள பத்தி ஒரு நியூஸ்னா, டக்குனு Instagramல தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து Instagram ஒரு பிரபலமானது. முன்னாடிலாம் நம்ம நியூஸ்ல பார்ப்போம், இல்ல பேப்பர்ல பார்ப்போம். இப்ப டக்குனு பார்த்தா Instagramல தான் வருது எல்லா அப்டேட்டுமே. அந்த மாரி இப்ப ரீசென்ட் டைம்ஸ்லலாம் பார்த்தோன்னா, நமக்கு Instagramலே கொஞ்சம் போர் அடிக்கிற மாரி ஆயிடுது. ஏன்னா, ஒரே கன்டென்ட்லயே நம்ம லூப்ல மாட்டிட்டு இருக்க மாரி இருக்கு. இப்ப இந்த ரீசென்ட்டா இந்த ஜேக் பால், மைக் டைசன் மேட்ச் அப்பலாம் பார்த்தோன்னா, அவங்களோட அப்டேட்ஸ் தான் வந்துகிட்டே இருந்தது. சரி நம்ம அந்த ஒரு அப்டேட் ஏதாவது பார்த்துட்டு கீழ ஸ்வைப் பண்ணா, மைக் டைசனோட பழைய ஃபைட்லாம் போட்டிருப்பான். நானே அப்படிதான் வந்து, "என்னடா மைக் டைசன் இவ்ளோ கெத்தாடா?" அப்படின்ற மாரி பாதி அவரோட பழைய ஃபைட் தான் நமக்கு லூப்ல மாரி மாட்டிக்கிட்டே இருந்தது. சரி நமக்கு தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா, நம்ம ஏதாவது ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ரீல் அனுப்புவோம். "ஏய் மச்சான் இது பாரேன் காமெடியா இருக்குன்னு." அவன் சொல்லுவான், "நான் பார்த்துட்டேன்." அப்படின்ற மாரி. இது ஒரு பெரிய தொல்லையா இருந்தது. என்னடா இது? நான் ஒரு ஈவினிங் ஒரு ரீல் ஏதாவது பார்த்திருப்பேன். அத அவனுக்கு அனுப்பிவிட்டா, "டேய் இது நான் நேத்து பார்த்தேன்டான்னும்." என்னடா இது நம்ம பார்க்கிறதெல்லாம் அவங்களுக்கு வருது அப்படின்ற மாரி இருக்கும். அத விட இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த நோட்ன்னு ஒரு ஆப்ஷன் வந்தது. அதுல வந்து இப்ப நம்ம ஏதாவது ஒரு ரீல்ஸ பார்த்து ஃபர்ஸ்ட்லாம் லைக் பண்ணுவோம், கமெண்ட் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். இப்ப நோட்டுன்னு நம்ம ஏதாவது ஒரு ரியாக்ஷன்ஸ் மாரி போட்டு விடலாம். அது போட்டாலுமே நமக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். இந்த மாரி உங்க ஃப்ரெண்ட் ரோஹித் ரவி இது நோட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு இது புடிக்குமான்னு போய் பாருங்க அப்படின்ற மாரி நமக்கு அப்படியே ரிப்பீட்டட் ஒரு லூப் மோட் மாரி மாட்டிட்டே இருந்த மாரி இருந்தது. இப்ப அதுக்கெல்லாம் வந்து Instagramல வந்து ஒரு புது அப்டேட் குடுத்துருக்காங்க. இந்த மாரி நீங்க இனி கஷ்டப்பட தேவையில்ல. இனி வந்து உங்களுக்கு புது சர்ச்சஸ்லாம் வரும் அப்படின்னு அதோட சிஇஓ ஆடம் மொசாரி வந்து ஒரு வீடியோ மாரி ஒண்ணு விட்டுருக்காரு. என்னன்னா, இந்த மாரி நீங்க Instagram யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு நெறைய சஜஷன் ரீல்ஸ்லாம் வரும். நீங்க அத ஒன்ஸ் லைக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கே ஃபீல் ஆகும். என்னடா இது நம்ம இவங்களோட வீடியோவே ரொம்ப பார்க்குற மாரி இருக்கே! அப்படின்ற மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா, அதுக்கு நாங்க இப்போ ஒரு புது அப்டேட் கொண்டு வரப்போறோம். என்னன்னா, நம்மளோட சஜஷன்ஸ்லாம் வந்து நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம ரீசெட் குடுத்துட்டோம்னா, நமக்கு தேவையான கன்டென்ட்ஸ் மட்டும் தான் வரும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா, இன்னும் யாருக்குமே வரல. நான் கூட என் ஃபோன்ல செக் பண்ணேன், உன் ஃபோன்லயும் செக் பண்ணேன். நமக்கெல்லாம் இன்னும் வரல. பட் சில மெட்டா யூசர்ஸ்க்கு மட்டும் தான் வந்திருக்கு. நம்மளோட ஃபோன்ஸ்லாம் இன்னும் வரல. அஃபிஷியலா இன்னும் வரல. பட் அவங்க வந்து இந்த மாரி ஸ்டார்ட் பண்ண போறோம்ன்னு சொல்லி அப்டேட்ஸ்லாம் விட்டாங்க. அத எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் எல்லா குளோபலா யாருக்குமே இன்னும் வரலன்னு நெனைக்கிறேன். மேபி யுஎஸ்ல, கனடா அந்த மாரி ரீஜியன்ஸ்க்கு தான் விட்டுருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணணும்னா, நம்ம நார்மல் ப்ரொஃபைல் பிக்ல இருக்கும். ரைட்ல பார்த்தோன்னா அந்த 3 லைன்ஸ் இருக்கும். அதுல கிளிக் பண்ணனா கன்டென்ட்ஸ்ன்னு ஒரு பேஜ் வருது. அந்த கன்டென்ட்ஸ்ல பார்த்தோன்னா நமக்கு இன்ட்ரஸ்டட், நாட் இன்ட்ரஸ்டட் அந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் வருது. அந்த லிஸ்ட்ல பார்த்தோன்னா, உனக்கு ரீசெட் சஜஸ்டட் கன்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணனா, அதுல காட்டுது. உனக்கு எந்த மாரி சஜஷன்ஸ்லாம் இவ்வளோ நாள் வந்துட்டு இருந்தது. இல்ல நம்ம ஏதாவது அக்கவுண்ட்ஸ வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். அவங்கள்துலருந்து தான் உங்களுக்கு வருது. நீங்க வந்து இத எடுத்து விட்டுறலாம். அப்படி இல்லன்னா நார்மலா நம்ம ரீசெட்ன்னு அடிச்சிட்டோம்னா, நம்மளோட பிரிஃபரன்ஸ் எல்லாமே டெலீட் ஆயிடும். அதனால நம்ம சேவ் பண்ணிட்டு இருந்த வீடியோஸோ, இல்ல யாரையாவது ஃபாலோ பண்ணியிருந்தோம் அதெல்லாம் போயிடுமான்னா, அதெல்லாம் எதுவுமே போகாது. பட் நம்மளோட இத அனலைஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த இதுக்கெல்லாம் ஒரு அல்காரிதம்னு ஒண்ணு இருக்கு. இவன் வந்து இந்த வீடியோ தான் விரும்பி பார்க்குறான். இதுலேருந்தே இவனுக்கு வீடியோ அனுப்புங்க. அந்த மாரி இருக்கிறத மட்டும் ரீசெட் பண்ருவாங்க. ரீசெட் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி ரீசெட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்ச நாள் Instagram யூஸ் பண்ணவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம இப்படி பார்க்கும்போ, இப்ப நம்ம பார்க்குறது ஃபுல்லாவே நமக்கு புடிச்ச கொஞ்சம் கன்டென்ட்ஸா இருக்கும். ஆனா நீங்க ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரேண்டமா நாங்க குடுத்துட்டுருப்போம். அதுல நீங்க லைக் பண்ணி, நீங்க எதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி, கமெண்ட்லாம் பண்றீங்களோ, அதுக்கப்புறம் தான் உங்கள நாங்க பேஸ் பண்ணி, உங்களுக்கு எதெல்லாம் இன்ட்ரஸ்டடா இருக்கோ, அதெல்லாம் நாங்க அனலைஸ் பண்ணி தான், அதுக்கப்புறம் உங்களுக்கு புடிச்ச மாரி கன்டென்ட்ஸ வந்து நாங்க லான்ச் பண்ணிட்டுருப்போம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதான் இன்னும் இந்த ஆப்ஷன் வராதனால நெறைய பேர் யூஸ் பண்ணாம இருக்காங்க. மேபி இது யூஸ் பண்ணாங்கன்னா, சில பேருக்கு பிடிக்காம போயிரலாம். "ஐயோ! முன்னாடியே நல்லா இருந்ததுடா, ஏன்டா இப்படி பண்ணி விட்டீங்க?" அப்படின்னு இருக்கும். சில பேருக்கு வந்து நல்லாருக்கும். புது புது கன்டென்ட்ஸா வரும். நம்ம எங்கேஜிங்கா இருக்க மாரி இருக்கும். அதே மாரி தான் நம்ம அந்த லூப்ல மாட்டுன மாரி இருக்கும். நம்ம ஏதாவது ஃப்ரெண்டுக்கு ஒரு சோக மியூசிக் போடலான்னு இருக்கோம். பார்த்தா அதுக்கப்புறம் ஃபுல்லா நமக்கு அப்படியே நம்மளே ஒரு மாரி சோகமாக்கி விட்டுரும். இந்த மாரி லைஃப்ல ஜெயிக்க முடியலையா? "டேய் இருங்கடா" அப்படின்ற மாரி ஃபுல்லா அந்த மாரி தான் வரும். அதுக்கு அல்காரிதம்லாம் கூட பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இந்த ஆப்ஷன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான் என்ன கேட்டனா. ஏன்னா இப்ப நம்மளே வந்து ஃபர்ஸ்ட்லாம் Instagram போறதுக்கே நல்லாருக்கும். அப்படியே புது புது கன்டென்ட்டா வரும். யார் யாரோ வீடியோலாம் வரும். நமக்கே இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். நல்லா ரிசர்ச் பண்ற மாரி இருக்கும். ஆனா இப்ப பார்த்தோன்னா, நமக்கே சில விஷயம் தெரியும். அதே தான் நமக்கு ரிப்பீட் மோட்ல வந்துகிட்டே இருக்க மாரி இருக்கும். பத்தாத குறைக்கு இந்த ஆட் நோட் வந்ததுலேருந்து அவன் பார்த்தது, இவன் பார்த்தது நமக்கு அந்த சர்க்கிள்குள்ளேயே நம்ம சுத்திக்கிட்டே இருந்த மாரி தான் இருந்தது. இவங்க வந்து மெயினா இத எதுக்கு கொண்டு வராங்கன்னா, இந்த டீனேஜ் பசங்க வந்து இதுல அஃபெக்ட் ஆவுறாங்க. இந்த Instagram வந்து இந்தியால பெருசா இல்ல. பட் இந்த யுஎஸ், கனடா அந்த மாரி ரீஜியன்ஸ்லலாம் இந்த டீனேஜ் பசங்க தான் இந்த Instagramல வந்து பயங்கரமா மாட்டிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து இந்த சில்ட்ரன்ஸ் மேல தான் பயங்கர கன்சர்ன் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் கண்ட மேனிக்கு வீடியோ வருது. அவங்க பயங்கரமா டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. ஸோ அதுக்காக தான் மெயினா நாங்க இத கொண்டு வந்திருக்கோம். அதே மாரி இது வந்து பேரன்டல் கண்ட்ரோலும் இருக்கும் அப்படின்ற மாரி அவங்க நெறைய அப்டேட்ஸ் குடுத்துருக்காங்க. நம்ம இத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அஃபிஷியலா இன்னும் அப்டேட்ஸ்லாம் வரல. நான் கூட இத வந்த உடனே Play Storeல போய் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஏதாவது அப்டேட் இருக்கான்னு பார்த்தா அப்டேட்லாம் வரல. நம்ம ஃபோனுக்குமே இன்னும் வரல. ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து நவம்பர் 19 தான் இத பத்தி பேசியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். நம்ம வந்து கொஞ்ச நாள்ல தான் வரும்.
ஸோ வந்ததுக்கப்புறம் எவன்லாம் ரீசெட் பண்ணிட்டு சஜஷன்ஸ் புடிக்குதா, இல்ல புடிக்காம பழையபடியே எங்களுக்கு திரும்பி குடுத்துருங்கன்னு சொல்லி பேசுறாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.